கல்வாரி சிலுவையிலே நமக்காய் இரத்தம் சிந்தின, நமக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே சகல கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். நேற்றுக்கு இரவு துவங்கி இப்பொழுது வரை ஏறத்தாழ 5 செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். கர்த்தர் பல விதத்திலே நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். இப்பொழுதும் கூட நம்ம வேதத்திலே ஒரு பகுதியை நம்ம வாசித்து ஆண்டவர் நடத்துகிறபடி நம்ம தியானிக்கலாம். எடுத்தவர்கள் என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்திய சபையாருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 9ஆம் அதிகாரம் 24 27 வரை நான் வாசிக்கிறேன். பந்தய சாலையிலே ஓடுவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுலடிகளார் இங்கே ஒரு ஆலோசனையை, ஒரு புத்திமதியை இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். ஓட்டம் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த மிக பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டு. கிரேக்க தேசத்திலே ஒலிம்பியாவில் தான் ஒலிம்பிக் ஆரம்பித்தது நமக்கு தெரியும். அதில் ஓட்ட பந்தயத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கிரேக்க கலாச்சாரம் அந்த நாட்களிலே பல நாடுகளில் பரவி இருந்தது. ரோமிலையும் பரவி இருந்தது, இஸ்ரவேலிலையும் அது பரவி இருந்தது. அப்போ கிரேக்க அந்த கலனிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரத்தாலே ஆட்கொள்ளப்பட்ட மக்கள், அதில் ஈடுபாடாக இருந்தவர்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கே எல்லாம் இந்த ஓட்ட பந்தயமும் இருந்தது. அதில் விசேஷமாக ரோமர்கள் கிரேக்கரை தொடர்ந்து எங்கெல்லாம் ஆட்சிக்குள்ளே வந்தாங்களோ அவர்கள் தொடர்ந்து அதை உற்சாகம் ஊட்டி அந்த விளையாட்டை அவர் நடத்தி கொண்டே இருந்தார்கள். அந்த நாட்களிலே ஓட்ட பந்தயத்தில் ஒருத்தங்க ஓடுறாங்க அப்படின்னா பலரும் ஓடினாங்க. அதில் ஜெயித்தவர்களுக்கு ஃபைன் சொல்லக்கூடிய ஒரு மரத்தினுடைய ஒரு கிளையை, அது நம்ம ஊரில் சொல்கிற அந்த சின்ன கொப்பை அவர்கள் கிரீடமாக அணிவிப்பார்களாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒளிவ இலைகளோடு கூடிய சிறிய கிளையை ஒடித்து அதை அவர்களுக்கு கிரீடமாக வைப்பார்கள். அந்த கிரீடம், அந்த ஒளிவ இலையினாலே செய்யப்பட்ட கிரீடமோ அல்லது அந்த ஃபைன் இலையாலே செய்யப்பட்ட கிரீடமோ 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அது வாடி போய்விடும். இங்கே பவுலடியார் சொல்லுகிறார், அழிந்து போகிற அந்த கிரீடத்தை பெறும்படிக்கு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு அழிந்து போகிற அந்த கிரீடத்தை பெறும்படிக்கு ஓடுகிறவர்கள் இச்சை அடக்கம் உள்ளவங்களா இருக்காங்களாம். அதில் அந்த அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க. பந்தயத்துக்காக போராடுகிற யாவரும், உலக பிரகாரமாக
ஒரு அழிவுள்ள ஒரு கிரீடத்தை பெறும்படிக்கு 4 பேருக்கு முன்னால பாராட்டி அவங்க தலையில அன்றைக்கு இருந்த மன்னர்களோ, அன்னைக்கு இருந்த குறுநில மன்னர்களோ, அதிகாரத்தில் உள்ளவர்களோ வைக்கிற அந்த சிறிய அந்த இலையாலான அந்த கிரீடத்தை, அந்த அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அவங்க எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் அப்படின்னா, பவுல் கொரிந்திய சபையாருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிற காலத்திலையும் இது நடந்து கொண்டு இருந்தது. அன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஓட்ட பந்தயங்கள் நடந்துச்சு, மல்யுத்தங்கள் நடந்துச்சு. இந்த விளையாட்டுகளில் பங்கு பெறுகிற வீரர்களுக்கு, ஜெயித்தவர்களுக்கு இந்த ஓட்டத்தில் போய் ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா நாம அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் அப்படிங்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம். இந்த ஓட்டம் ஓடி முடிக்கும் போது ஒன்று ஆண்டவர் வரணும், அல்லது நாம இந்த பூமியை விட்டு கடந்து போவோம். அது நடக்கும் போது கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சந்தோஷப்பட்டு ஸ்தேவான் வருகிறார் என்று அறிந்து அவர் எழுந்து நின்று வரவேற்றது போல உங்களை என்னையா அவர் வரவேற்க வேண்டும். ஸ்தேவானுடைய மரணம் அநேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒன்று அல்ல. மரணனாலே வேதனை தான். அதுவும் கல்லறிந்து ஒருவர் மரிக்கிறாருன்னா அது பயங்கர கொடுமை. ஆனால் பரலோகத்திலே தேவன் ஸ்தேவான் வர்றாரு தெரிஞ்ச உடனே அவர் எழுந்து நின்று வரவேற்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பரலோகம் அங்கீகரிக்கிற அவர்களுக்கு, இந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்தவர்களுக்கு, ஒருவேளை மற்றவங்க நினைக்கலாம் அவங்க ஓட்டம் பாதியிலே முடிஞ்சிருச்சுன்னு. ரோம சாம்ராஜ்யமும் அன்றைக்கு இருந்த யூத மத ஏகாதிபத்தியமும் அன்றைக்கு நினைச்சாங்க இயேசுவை சிலுவையில் அடிச்சாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, பாதியில் முடிஞ்சு போச்சு, அவர் ஓட்டம் முடிஞ்சு போயிடும் நினைச்சாங்க. ஆனால் பரலோகம் வேற கணக்கு வச்சிருந்துச்சு. சிலுவையில் அவர் மரிக்க போறது உனக்கு தண்டனையாய் தெரியலாம், உனக்கு அது முடிவாய் தெரியலாம். ஆனால் அவருடைய கல்வாரி மரணம் தான் அநேகரை பெரிய ஓட்டத்துக்கு என்று ஆயத்தப்படுத்த போகிறத. இயேசுவினுடைய ஓட்டம் சிலுவையில முடிந்துச்சு. இன்னைக்கு அநேகருடைய ஓட்டம் சிலுவையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, சிலுவையை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பரலோகத்தின் நிரப்பும்படியாய் இன்னைக்கு அநேக தேவனுடைய சேனைகள் இன்னைக்கு ஓட ஆரம்பிச்சிருக்கிறது. இயேசுவானவர் ஒருவர் சிலுவையிலே தன்னை தியாகம் செய்யலைன்னா இவ்வளவு பெரிய பேர் ஓட ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும் என்பது பவுலடியாருடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். ஓடுறவங்க நிறைய பேர் ஓடுறாங்க. இயேசு ஒரு நாளில் நீங்கள் நானும் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது நமக்கு முன்னாலே எவ்வளோ பேர் ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்தோம். நாம கர்த்தருக்குள்ள வந்தபோது நம்மளோடு சேர்ந்து வந்தவங்க நம்ம பார்த்தோம். நமக்கு பின்னாடி வந்தவங்க எவ்வளோ பேரை பார்த்தோம். இன்றைக்கு அவர்கள் ஓட்டத்தில் இல்லை. எங்கேயோ ஒரு தவறு நடந்தது, ஏதோ ஒரு காரியத்தினாலே அவர்களுடைய ஓட்டம் தடைப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பவுலடியார் எழுதுகிறார், நீங்கள் நானும் ஓடுகிறோம்ங்கிறார. ஓடுகிறோம். கொரிந்தி சபையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனாலும் பவுலடியார் வேதனையோடு அவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதினாலும் அவர் சொல்லுகிறார், நாம ஓடுகிறோம் அப்படிங்கிறாரு, நாம் அப்படி செய்கிறோம் அப்படிங்கிறார். அப்படின்னா ஓடுகிற பவுலோடு கொரிந்திய சபையும் ஓடிக்கொண்டிருந்துச்சு. குறைவுள்ள சபைதான், ஆனாலும் பவுலோடு ஓடிற்று. இங்க உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீங்களும் நானும் ஓட வேண்டும். பிசாசு குறைகளை சொல்லி, குற்றங்களை சொல்லி, பிரிவினைகளை சொல்லி, பலவிதமான காரியங்களை சொல்லி உங்களுடைய என்னுடைய ஓட்டத்தை அவன் தடை செய்ய நினைக்கிறான். ஆனால் வேதம் உங்களை என்னை உற்சாகப்படுத்துகிறது, நீங்கள் நானும் ஓட வேண்டியவர்கள். எப்படி ஓடணுமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கிறார். ஐயா, நீங்கள் நானும் ஓடுறோன்னா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நிச்சயமாய் இந்த ஓட்டத்திலே ஜெயமாய் முடிக்க போறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே பவுலடியார் எழுதுகிறார்,
அன்றைக்கு நடந்த ஓட்ட பந்தயத்தை பத்தி சொல்றாரு. இந்த பூமியில ஓடுறவன் 100 பேர் ஓடுனான்னா ஒருவனுக்கு தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இன்னைக்கு 100 பேர் ஓடுறோம்னா ஆவிக்குரிய இந்த போராட்டத்தில் இந்த போட்டியில 100 பேர் ஓடணும்னா 100 பேரும் பெற்றுக்கொள்ள முடியும். பவுல் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. நம்ம எல்லாரும் அப்படி செய்கிறோம் அப்படிங்கிறாரு. இல்ல ஒருத்த மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லல. அவன் ஒருத்த பெற்றுக்கொள்ளுவான். அதனால பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க, நம்ம எல்லாரும் ஓடுவோங்கிறாரு. இதுதான் அவர் சொல்றாரு. அப்போ உங்களுக்கு எனக்கும் அடிப்படையில் ஒரு தெளிவு தேவை. நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய். இங்கே இந்த 3 வசனங்களை, அது 4 வசனங்களை இங்கே பார்க்கும்போது சில அடிப்படை சத்தியங்களை அவர் நமக்கு போதிக்கிறார். எப்படி ஓடணும், ஏன் ஓடணும், எப்படி ஓடணும், அழகாய் அவர் பேசுகிறார். இங்க அவர் சொல்றார் பாருங்க, பந்தய சாலையில் ஓடுகள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவார் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க. நம்முடைய சபையாருக்கு சொல்றார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க. தான் எழுதுகிற நிருபத்தை வாசிக்கிற மக்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க. அப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு தெளிவு தேவை. நான் ஓடி முடிக்கும் போது எனக்கு அழிவில்லாத அந்த கிரீடம் எனக்கு கிடைக்கணும். அதுதான் இந்த பூமியிலே அழிவுள்ள கிரீடத்துக்காக ஓடுறவங்களே ஆயத்தமாகி பயிற்சி எடுத்து தியாகங்களை செய்து இச்சை அடக்கமாக இருந்து ஒரே நோக்கத்தில் ஓடுவாங்கன்னா இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி ஓடணும் யோசிச்சு பாருங்க. நீங்க பல நேரங்களில் திசை மாறுகிறோம். இதை நீங்க கிரேக்கத்தில் வாசித்தோம்னா அழகா இந்த ட்ராக்கிங், நம்ம சொல்றோம்ல ட்ராக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஸ் நடக்கிற இடத்த அந்த ஃபீல்டில் ட்ராக்குன்னு சொல்றோம். ட்ராக் அப்படின்னாலே என்னன்னா அங்கிட்டு இங்கிட்டு விலகாம வலது இடது பக்கம் செய்யாம அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதையில ஓடுறது, அதுதான். அப்ப நீங்களும் நானும் ஓடணும்னா கர்த்தர் உங்களை என்ன எதுக்கு தெரிந்து கொண்டாரோ அதுல சரியாய் ஓட வேண்டும். தேவன் நம்மளை எதுக்காய் தெரிந்து கொண்டாரோ அதுக்கு ஓடணும். ரொம்ப அழகா சொல்றாரு, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடல. எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது எனக்கு அழிவில்லாத கிரீடம் கிடைக்கும். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேனுங்கிறாரு. டபுள் நெகட்டிவ் சொல்றாரு. அப்ப நான் எப்படி ஓடுறேன்? நிச்சயத்தோட ஓடிக்கொண்டிருக்கிறேன். தேவன் எனக்கென்று மகிமையான அழிவில்லாத கிரீடத்தை வைத்திருக்கிறாரு. அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கே இவ்வளவு போராட்டங்கள்னா, அவ்வளவு ஆயத்தம்னா, அவ்வளவு தியாகம்னா, அவ்வளவு இச்சை அடக்கணும்னா இன்னைக்கு நீங்கள் நான் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. காலையில் எந்திரிச்சு ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறவங்க இல்லை 5 மணி 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு பச்சை சுண்டலை ஊற போட்டு சாப்பிட்டுட்டு இல்லை எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றது இல்லை, உடம்புக்கு ஒத்துக்காத சாப்பிட்றது இல்லை, எந்த மழையோ குளிரோ ஓட ஆரம்பிக்கிறாங்க, பயிற்சி எடுக்கிறார்கள், இச்சை அடக்கமாக இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றது இல்லை. அதுக்குன்னு சில டிசிப்ளின் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் கிரிக்கெட் நடக்குது. இந்த கிரிக்கெட்டுக்குன்னே ஒரு கோச் வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்குன்னு ஆலோசனை சொல்லுவதற்குன்னு ஒரு ஆளை வச்சுருக்காங்க. அவங்க என்ன சாப்பிட சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க சாப்பிடணும். இஷ்டப்படி போய் எல்லாரும் சாப்பிட முடியாது. நாளைக்கு மேட்ச் இருக்குது அப்படின்னா முதல் நாள் இதுதான் சாப்பிடணும்னு அவங்களுக்கு கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். அப்படி எல்லாவற்றிலும் கட்டுப்பாடாக இருந்தால் தான் கடைசியில் ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்னு வேற வைக்கிறாங்க. அதில் தேரணும். அப்போ தான் அன்னைக்கு விளையாடுகிற அந்த டீம் அந்த 11க்குள்ள அவங்க போக முடியும். இல்லைன்னா செலக்ட் ஆகி டீமோட வெளிநாட்டுக்கு போவாங்க. ஆனால் அங்கே போய் சொல்லுவாங்க, நீங்கள் ஃபிட் ஆகலை, நீங்கள் வெளியேறுங்க, வேற 11 பேர் விளையாடுவாங்க. அப்போது களத்தில் இறங்கி அவங்க விளையாடி முடிக்கிற வரைக்கும் அவங்க சரீர ஃபிட்னஸ் அவங்க பாதுகாத்து கொள்ளணும். நம்மளை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்களேன். அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கே அவ்வளவு ஒழுக்கம் டிசிப்ளின் அப்படின்னா, ட்ராக்கை விட்டு விலகாமல் இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு கட்டுப்பாடு தேவை. நான் கல்லூரி நாட்களில் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அதில் பெண்டிகாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீ சர்ச் அப்படின்னு. அடுத்து சொல்றாரு, எந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இல்லாத சபை அப்படின்னு. பெண்டிகாஸ்ட்னா என்ன மீனிங்கா?
ஃப்ரீ சர்ச்சா, எந்த கட்டுப்பாடும். இன்னைக்கு சில சபைகள், நம்ம பாரம்பரிய சபைகள்னு சொல்கிறோம், அவங்கள எல்லாரும் பாஸ்டர் ஆயிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவங்கள எல்லாரும் பிஷப் ஆயிட முடியுமா? இந்த மார்த்தோமா அப்படி சில சபைகளாக இருக்காங்க, சிரியன், நிறைய சர்ச்சஸ் இருக்கு. அவங்கெல்லாம் பிஷப் ஆகணும்னா சின்ன வயசுலேயே பெற்றோர் தீர்மானித்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணி திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் தான் அங்கேயே போக முடியும். சாதாரண ஊழியக்காரங்க திருமணம் செய்து கொள்ளலாம், பிஷப்பாக வரணும்னா திருமணம் செய்யக்கூடாது. அப்போ அதுக்காகவே அவங்க தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள், தியாகங்களை செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தை யோசித்து பாருங்க, யாரை பார்த்தாலும் இன்னைக்கு பிஷப்பு தான், மாடரேட்டர் தான், ரெவரண்டு தான், டாக்டர் தான். சமீபத்தில் ஒரு சின்ன இது வாசித்தேன், பிஷப் டாக்டர் ஆர்டினேஷன் வழங்கப்படும். இன்னும் அரசாங்கத்துக்கு கண்ணில் படலைன்னு நினைக்கிறேன். ஏதோ பிஷப்பு ரெவரண்டுன்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்க, அது கிறிஸ்தவங்களை ஏமாத்துற. இப்போ அடுத்து எங்கே வந்திருக்காங்க? டாக்டரா. டாக்டர் யார் கொடுக்கிறது? அரசாங்கத்தாலே ஏற்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகங்களோ அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் தான் சாதாரண டிகிரியே கொடுக்க முடியும். நம்ம பெந்தகோஸ்தில் எதை கொடுக்குறாங்களா? என்னைக்கு செயலுக்கு போக போகிறாங்கன்னு தெரியல. இல்லை, காலங்கள் பக்கத்தில் வந்துட்டு இருக்கு, கவனம். இங்கே இருக்கிற பாஸ்டர்மாருக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருந்தோன்னா கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், ட்ராக்கை விட்டு வெளியே போகிறோம்னு அர்த்தம். ட்ராக்கை விட்டு வெளியே போகிறோம். பெருமையாக இருக்குது, ஏதாவது பேருக்கு முன்னாடி போடணும் பின்னாடி போடணும்னு. அப்படின்னா ஒழுங்காக படிக்கணும், படிக்கிற காலத்திலே படிக்கணும். நேற்று ஒரு தம்பி சொன்னான், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்பா ஒரு வார்த்தை சொன்னான், எங்கள் பாஸ்டர் சபையிலே சொல்லியிருக்காரு 10ஆம் கிளாஸ் 4 தடவையா 4 தடவை எழுதியிருக்கேன்னு. டிவியில் ஒருத்தர் பெரிய போதகர் வர்றாரு, அவர் 6 முறையோ 8 முறையோ எழுதினாரு அப்படின்னு. அதனால் என் மார்க்கு பரவாயில்ல, நான் பாஸ்டர் ஆகிடலாங்க. எப்படி நம்ம ஆட்கள் பார்க்குறாங்க பாருங்க. நம்மளை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்கு தேவை முதல் தரமானவை. ஆண்டவர் கொண்டு வர்ற பழி நசல் கொண்டது இல்லை. அன்னைக்கு ஆசாரியன் அதை வச்சு அதை சோதிச்சு பார்த்து 3 நாள் அளவு சோதிச்சு அதில் ஒரு குறை இல்லைன்னா தான் எங்கே கொண்டு வருவாங்க? பழிபெடுத்துக்கே வரணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? படிப்பே வெள்ளையா பைபிள் காலேஜுக்கு அனுப்பிடு. ஐயா, ஊழியங்கிறது விளையாட்டு இல்லை. சில ஒழுங்குகளை வேதம் வைத்திருக்கிறது. கவனம். எல்லாரும் ஊழியம் செய்யணும். கர்த்தர் நம்ம எல்லாரையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஊழியம் செய்யபடி அழைத்திருக்கிறார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் எதுக்கு ஊழியம் செய்கிறோம், ஏன் ஊழியம் செய்கிறோம்? அடிப்படை புத்தி நமக்கு தேவை, அறிவு நமக்கு தேவை. சரி, இங்கே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை இன்னைக்கு தியானித்து நிறைவு செய்யலாம்னு நான் விரும்புகிறேன். இங்கே இந்த 9ஆம் அதிகாரம், இந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா முதல் 2 வசனங்களில் பவுலடியார் அவருக்கு எதிராக எழும்புகிற கிரிட்டிசிசத்தை பற்றி அவர் எழுதுகிறார். அவரை யாருமே அன்றைக்கு அங்கீகரிக்கலை. பவுலடியாரை ஒரு அப்போஸ்தலராக அன்றைக்கு அங்கீகரிக்கவில்லை. அப்போஸ்தலர்னா யாரு? பைபிளில் 2 விதமான அப்போஸ்தலரை பார்க்கிறோம். ஒன்று, சபைகளை ஸ்தாபிக்கிறவர்கள் அப்போஸ்தலர்கள் இல்லையா? அந்த அப்போஸ்தலர் அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை, அதனுடைய லத்தீன் வார்த்தை தான் மிஷனரி அப்படிங்கிறது. புறப்பட்டு போய் சபைகளை ஸ்தாபிக்கிறவங்களுக்கு பேர் அப்போஸ்தலர்கள். இன்று ஒன்று, அந்த நாட்களில் 12 அப்போஸ்தலர்களை இயேசுவானவர் தெரிந்து கொண்டார். அவர்கள் யாருன்னா இயேசுவை கண்ணார கண்டு இயேசுவோடு கூட இருந்து இயேசுவினுடைய ஊழியத்தை அவருடைய கட்டளையின்படி செய்கிறவர்கள். ஒன்று அப்போஸ்தல ஊழியம், இன்னொன்று அப்போஸ்தல பட்டத்துக்குரியவர்கள். இந்த 2 தான் பைபிளில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு யோசித்து பாருங்க, வயசாகிட்டா அப்போஸ்தலர். அது எந்த பைபிள்னு எனக்கு தெரியல, எந்த விளக்கம்னு தெரியல. ஆனால் தெளிவாய் புரிந்து கொள்ளணும், பவுலடியார் தமஸ்கு நகரத்து வீதியிலே ஆண்டவரை சந்தித்தவர். பாஸ்டர் எனக்கு அழகா சொன்னாங்க இல்ல, ஆண்டவர் அவரை சந்திச்சாரு, கர்த்தர் அவரை அழைச்சாரு, கர்த்தர் தான் அவருக்கு ஊழியத்தை கொடுத்தாரு. அப்போ இவர் சொல்றாரு, நானும் அப்போஸ்தலன் தான் ஐயா, இயேசு என்னை சந்திச்சாரு. ஆனால் சபையார் ஏற்றுக்கொள்ளவில்லை, கொரிந்திய சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவருக்கு எதிராய் பேசுறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்ப நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும்னா நம்மளை ரெகனைஸ் பண்ணாம, நம்மளை அங்கீகரிக்காம ஒரு கூட்டம் இருக்கலாம். சொந்த வீட்டில் கூட உங்களை என்னை அங்கீகரிக்காம இருக்கலாம். உறவு ஜனங்கள் அங்கீகரிக்காம இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற சமூகம் அங்கீகரிக்காம இருக்கலாம். எங்களுடைய சர்ச்சில் ஒரு புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்தா. அவ போய் கணவன் இடத்துல, மாமனார் மாமியார் இடத்துல போய் சொன்னாலாம், இவர் என்ன வெள்ளைச்சட்டை போட்டுட்டு பேண்ட் போட்டு வந்து நிற்காரு சர்ச்சில் அப்படின்னு. யார? பாஸ்டர். எங்க பாஸ்டர்னா கோட்டு சூட்டு போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு சென்ட் அடிச்சு அவர் வந்தாலே இப்போ எப்படி இருக்கும்? இது என்ன இந்த சபையில் உங்க பாஸ்டர் வெள்ளைச்சட்டையை போட்டுட்டு பேண்டை போட்டு நிற்கிறாருன்னு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சா, உங்க பாஸ்டர் பொம்பளை பிள்ளைகளுக்கு முன்னால என்னது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிச்சு, எனக்கு வரமாட்டேக்கு, அதுக்காக அப்படி மேனாமினிக்கியா அலைகிறாரு. எங்க பாஸ்டர் எங்களுக்கு தகப்பன் அப்படித்தான் இருப்பாரு. இன்னைக்கு நம்மளை அங்கீகரிக்கலையா? உலகம் அங்கீகரிக்காது. ஆனால் பவுலடியார் சொல்றாரு, என்னை யாரும் அங்கீகரிக்கல, என்னுடைய அழைப்பை அவங்க தெரிந்து கொள்ளல, ஆனால் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா அந்த 3ல இருந்து 8 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவர் தம்முடைய தனிப்பட்ட விருப்பங்கள் எல்லாம் அவர் தியாகம் பண்றார். ஒரு பெரிய லிஸ்டே அவர் போடுறாரு, இதுல தியாகம் பண்றார். நீங்க அடுத்து 9ல இருந்து 11 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவருக்கு எதெல்லாம் உரிமையா இருக்கோ அதை கூட விடுறாரு. உலக பிரகாரமான சகல விதமான அவருடைய உரிமைகளை அவர் ஊழியத்து நிமித்தம் விட்டு கொடுக்கிறார். வேதம் அங்கீகரித்திருந்தாலும் அவெல்லாம் விட்டு கொடுத்தேங்கிறார், தியாகம் பண்றார். அடுத்து 12ல இருந்து 15 வரைக்கும் வாசிக்கும் போது அவருடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை அவர் பிரயோகிக்கவே இல்லை. எந்த இடத்துலையும் அவர் பயன்படுத்தலை. நான் தானே உன்னை ஆண்டுகள் நடத்தினேன், நான் தானே உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் தானே திருவிருந்து கொடுக்குறேன், நான் சொல்றபடி கேளு என்று ஒரு இடத்துலையும் அவர் பேசலை. அடுத்து நீங்க கவனிச்சிங்கன்னா 16 to 18 வாசிக்கும் போது சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணுங்கிறதுக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் தம்மை அர்ப்பணிக்கிறத பார்க்கிறோம். ஒரு ஒப்பு கொடுத்தலை அங்க பார்க்கிறோம். 19ல இருந்து 23 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவர் மற்றவங்களோட எப்படி மிங்கிள் ஆகிறாரு, மற்றவங்களோட எப்படி கலக்கிறாரு, அவர் எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா மைல் தேவைக்கு அதிகமா எப்படி உழைக்கிறாருங்கிறத பார்க்கிறோம். இதையெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த 24 27 வரைக்கும் சொல்றாரு, அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு, அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் ஓடுறேன், நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள்ங்கிறார். அப்ப நீங்களும் நானும் அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஓடணும்னா சில தியாகங்களை பண்ணித்தான் ஆகணும், சில கிரயம் கொடுத்து தான் ஆகணும். இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறபடி கையை வச்சு ஜெபம் பண்ணு உனக்கு கிடைச்சிடும், வாயிட்டு சொல்லு உடனே வந்துடும். ஐயா, இதெல்லாம் மேஜி கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், உங்களை என்னையும் வஞ்சிக்கிற காரியங்கள், வஞ்சிக்கிற காரியங்கள். காலையில் நம்ம ஏர்னஸ்ட் ஐயா சொன்னாங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட ஆதாமும் ஏவாளும் இப்ப அவருடைய வார்த்தையை விட அவங்களுக்கு இப்ப எது இப்ப இனிமையா தெரியுது? சாத்தானுடைய வார்த்தை இல்ல? இந்த புத்தி இல்லாத கலாத்தியருக்கு பவுலுடைய வார்த்தையை விட இன்னைக்கு பேசுற இந்த செழுமையின் உபதேசம் தான் எப்படி தெரியுது? ரொம்ப மேன்மையா தெரியுது. கவனம். பவுல் சொல்றாரு, உபாத்தியாயர்கள் அநேகர் இருக்கலாம் ஐயா, ஆனா தகப்பன் ஒருவன் தான். பிரசங்கம் ஒரு குலமெல்லாம் கேட்குது, நாயிலிருந்து பேய் வரைக்கும் எனக்கு பிரசங்கம் பண்ணுது இல்ல? யூடியூப்பை திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பேசுது. ஆனால் எது தேவனுடைய வார்த்தை, எது வேதத்தின் அடிப்படையானது? தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார் புரிந்து கொள்ள வேண்டும். ட்ராக்க மாறிட்டோம் அப்படின்னா, சுய இச்சையினால இழுப்புண்டு தம்முடைய இச்சைக்கு ஏற்ற போதர்களை நீங்கள் நானும் தெரிந்து கொண்டோம்னா
ஓடி முடிக்க முடியாது. ஓட்டத்தையே ஓடி முடிக்காதப்போ எப்படி அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கவனம். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். சரியான ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கோமா? கவனம். ஒரு பெரிய லிஸ்டே இங்கே அவர் போடுறாரு. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அப்போ எப்படி நிச்சயத்தோடு கூட நான் ஓடி இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன்னு ஒருத்தர் விடாமுயற்சி எடுத்து தன்னை ஆயத்தப்படுத்தி தியாகம் பண்ணி கட்டுப்பாடுக்குள்ள இருந்து ஓடுகிறாரோ அதை போல நீங்கள் நானும் ஓடணும். வேதத்திலே அருமையான ஒரு உதாரணம் இருக்கிறது, நமக்கு தெரியும். எபிரேய ஆக்கியோர் தம்முடைய 12வது அதிகாரத்திலே முதல் 3 வசனத்திலே அவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் இல்லையா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், அப்ப நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும்னா முதல்ல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடணும். நியமனம் அப்படிங்கிறத தான் ஆர்டினேஷன் சொல்றாங்க, ஆர்டைன் அப்படிங்கிறாங்க. அப்ப கர்த்தர் உங்களை என்னையோ அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்ட போதே உங்களுக்கு எனக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். எங்க ஓடணும், எப்படி ஓடணும், எந்த வீட்டில் ஓடணும், எந்த குடும்பத்தில் ஓடணும், எந்த ஊரில் ஓடணும், தேவன் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அழகா சொல்றார், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம்ங்கிறார். இன்னைக்கு பல நேரத்தில் என்ன செய்யறோம்? நம்ம ஓட்டத்தை விட்டுட்டு அடுத்த ஆள் ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு ஒலிம்பிக்கில் நல்லா ஞாபகம் இருக்குது, சைனி வில்சனா யாரோ ஒருத்தங்கல்ல, அவங்க ட்ராக்ல ஓடாமல் விலகி போய் அடுத்தவங்க ட்ராக்ல ஓடிட்டாங்க. ஓடி வந்தாலும் மெடல் கிடைக்கல, ஏன்னா ட்ராக் மாறிட்டாங்க. ஏன்னா அது அடுத்தால் ஓட வேண்டிய ஓட்டம், அவங்களுக்கு ஒரே ட்ராக். இன்னைக்கு நம்மள அநேகர் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் பொதுவாக பாஸ்டர்மார் கூட்டத்தில் சொல்றது உண்டு, நம்ம எல்லாருமே இருக்கோம் இங்க. சில பேர் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அவளை மாதிரி செய்ய நினைக்கிறது, அடுத்தவங்களுக்கு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறது. ஐயா, நம்ம வேலை அது இல்லை. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எங்க பார்த்தாலும் எழுப்புதல் கூட்டங்கள் நடந்துச்சு. அப்புறம் எங்க பார்த்தாலும் முழிர்வு ஜபம், எங்க பார்த்தாலும் முழிர்வு ஜபம், அப்புறம் உபவாச ஜபம். இப்படி ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் எழும்புவார், எழும்பிட்டு இதுதான் அப்படிம்பாரு, அதை கேட்டு ஒரு கூட்டம் ஓடும். இப்போ காலங்காலமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு ஓட்டம் இருக்கும், நம்மளும் அது கூட இழுப்புண்டு போய் என்ன செய்கிறோம், அந்த ஓட்டத்தில் சேர்ந்துக்கிறோம். அது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் அல்ல. இப்பெல்லாம் பாஸ்டர்மாரை நிறைய கெடுக்கிறது ஊழியர் கூட்டங்கள். இல்லை, கிராமத்தில் ஆரம்பித்து டவுனில் ஆரம்பித்து ஊழியக்காரங்களை ஒரு கூட்டம், அதே மாதிரி விசுவாசிகளை கெடுக்கிறதுக்குன்னே ஊருக்கு வால் போஸ் ஓட்டுறது. அந்த கூட்டம் இந்த கூட்டம், தூங்குற கூட்டம், எலும்புற கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். ஐயா, அது நீங்கள் நானும் ஓட வேண்டிய ஓட்டம் அல்ல, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் அல்ல. நமக்கு தேவன் என்ன தரிசனம் கொடுத்தாரோ, என்ன பாரம் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் ஓடணும். நம்ம ஓட்டத்தை ஓடலைன்னா நீ எவ்வளவுதான் நம்ம ஸ்பீடாக ஓடினாலும், எவ்வளவுதான் தியாகம் பண்ணாலும் எல்லாம் வேஸ்ட். அப்ப நமக்கு தேவன் என்ன ஓட்டத்தை நியமித்திருக்கிறார், அந்த ஓட்டத்தில் நீங்கள் நானும் ஓடணும். ஜப ஒழித்து கொடுத்துருக்கிறாரா, ஜெபம் பண்ணுவோம். சுவிசேஷ ஒழித்து கொடுத்துருக்காரா, சுவிசேஷம் பண்ணுவோம். என்ன ஓட்டத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார்? கர்த்தர் ஒருத்தரை கூட வெறுமனே தேவன் அழைக்கவே இல்லை. தேவன் ஒருவரையும் வெறுமனே தெரிந்து கொள்ளவும் இல்லை. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அப்ப இந்த நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் எதுவோ அந்த ஓட்டத்தில் ஓடணும். ட்ராக் மாறவே கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது சொல்றாரு, இந்த ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா, பொறுமையோட ஓடணுங்கிறார். பவுலடியார் நினைச்சிருந்தா, நான் யார் தெரியுமா, அப்போ ஐயா காலையில் சொன்னது போல உலக பிரகாரமாக அவளே பெரிய ஆளு இல்லை. அவர் சொல்லுவார்ல, நான் புத்தியிடமாய் பேசுகிறேன், மனுஷன் பேசுகிற விதமாய் பேசுகிறேங்கிறார். ஏன்னா அவரே சொல்கிறார், என் காலத்தில் என் வயசில் என்ன மாதிரி ஒரு வைராக்கியம் உள்ள ஒருத்தரும் கிடையாது. பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவர்,
மிகப்பெரிய ஒரு படிப்பாளி, சரீர சுகமுள்ளவர், ரோம குடியுரிமை வாங்கி வச்சிருந்தவர். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. எல்லா விதத்திலும் பெரியவர், உலக பிரகாரமாக பெரிய மனுஷன் தான் அவர். எல்லா விதத்திலையும் நான் பைத்தியக்காரனை போல பேசுறேங்கிறார். அப்படி சொல்லும் போது சொல்றாரு, ஆனால் அவர் தான் கொரிந்திய சபை கேவலப்படுத்துச்சு. மற்றவங்க அவர் அங்கீகரிக்கல. ஆனால் இல்லை, கர்த்தர் அன்னைக்கு அவரோடு என்ன பேசினாரோ, அனனியாவை கொண்டு என்ன உறுதிப்படுத்தினாரோ அதை நிறைவேற்றும்படிக்கு பொறுமையாய் ஓடினார். இங்க ஸ்பீடு முக்கியம் இல்லையா, இலக்கை அடைய வேண்டும். தேவன் உங்களுக்கு எனக்கும் என்ன தரிசனம் கொடுத்திருக்கிறாரோ அதை அடையணும். அதுக்கு காலங்கள் எடுக்கலாம், நேரங்கள் ஆகலாம், பல போராட்டங்களை சந்திக்கலாம், பல வேதனையின் வழியிலே கடந்து வரலாம். புரிந்து கொள்ளுங்கள், ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க யாரும் கீழே விழாம ஓடினதே இல்லை, காயப்படாம ஓடினதே இல்லை, மற்றவங்களுடைய கேலி கிண்டலுக்கு ஆளாகாம ஒருத்தர் ஓடி ஜெயிச்சது இல்லை. போராட்டம் இல்லாத வாழ்க்கையில் ஒன்று கிடையவே கிடையாது. நீங்களும் நானும் ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம்னா ஒரு போட்டியில் இருக்கோம்னு அர்த்தம். வேற வார்த்தையில சொல்லணும்னா we are engaged in the battlefield. ஒரு யுத்த களத்தில் நீங்கள் நானும் நிற்கிறோம். யுத்த களத்தில் ஒப்பாரி ஏது சொல்றது புரியுதா? யுத்த களத்தில் ஒப்பாரியே கிடையாது. அவனை வீழ்த்தணும் அல்லது நாம வீழ்வோம், அதுதான் யுத்த களம். அப்படிங்கும்போது சில பாதிப்புகள் வரத்தான் செய்தோ, சில இழப்புகள் வரத்தான் செய்கிறது. எல்லா விதத்திலையும் பிசாசு நம்மளை தோற்கடிக்க நினைப்பான், நம்ம ஓட்டத்தை தடுக்கணும்னு நினைக்கிறான். எல்லா விதத்திலையும் எதை கொண்டு வந்தா நீங்கள் நானும் சோர்ந்து போவோம்னு அவனுக்கு தெரியுமோ அத்தனை நமக்கு எதிராக கொண்டு வருகிறான். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய லெக்கு சரியா இருக்குமானால், நம்ம ஓடுகிற ஓட்டம் சரியா இருக்குமானால், ட்ராக் மாறாக டிசிப்ளின் படி நீங்கள் நானும் ஓடிக்கொண்டிருப்போமே ஆனால், இச்சை அடக்கத்தோடு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் நானும் ஓடிக்கொண்டிருப்போம்னா ஜெயிக்க போறது நாம தான். காரணம், உங்களை என்னை ஓட சொல்லுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினவர், ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவருடைய ஆலோசனையை கேட்டு, அவருடைய புத்திமதியை கேட்டு, அவருடைய அழைப்பினாலே நீங்கள் நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிசாசு என்ன வேணாலும் செய்வாங்க, அவன் என்ன ஆயுதம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வருவான். ஆனா கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேல சர்வாயுத வர்க்கத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. அவன் என்ன வேணாலும் செய்யட்டும், இந்த வஸ்திரங்களை அங்கே நீங்க எபேசியர் 4:7, யாக்கோபு 6:11 அங்கெல்லாம் வாசித்து பாருங்க, அல்லது கொரிந்தியர் எல்லா இடத்துலையும் வாசித்து பாருங்க. தேவன் சொல்லுகிற போராயுதங்கள் எல்லாம் ரெண்டு விதமான போராயுதங்கள். ஒன்று நம்மளை காக்கிறது, இன்னொன்று எதிரியை தாக்குறது. காக்கிற ஆயுதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறாரு, தாக்குற ஆயுதத்தையும் தர்றாரு. இது ரொம்ப விசேஷமானது. அந்த யாக்கோபுல சொல்லும்போது அவர் சொல்றாரு, சத்தியம் என்னும், சொல்லுங்க முடிங்க, சத்தியம் என்னும் கச்சை. கச்சை என்னது? பெல்ட். அது நம்மளை, நம்ம ட்ரெஸ்ஸை பாதுகாக்கிறது, நம்மளை பாதுகாக்கிறது. இன்னொன்று என்னது? தேவனுடைய வார்த்தைக்கு என்ன சொல்றாரு? பட்டயம்ங்கிறாரு. ஒன்று நம்மளை காக்கிறது, இன்னொன்று சாத்தானை தாக்குது. ரெண்டுமே என்னதுதான்? சத்தியம், தேவனுடைய வார்த்தை. அப்ப இந்த வேத வசனத்தை நீங்களும் நானும் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ, இந்த வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையோட அடிப்படையாய் மாற்றுகிறோமோ, அப்போ எந்த போராயுதங்களை அவன் பிசாசு பயன்படுத்தினாலும் அது எல்லாம் உங்களால் என்னால் மேற்கொள்ள முடியும். வேத வசனம் தான் நம்மளை வாழ்விக்கும். வேத வசனம் தான் உங்களை என்னையும் உயர்த்தும். வேத வசனம் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை யோசித்து பாருங்க. அடிமையின் தேசத்திலே இருந்தார்கள், வருத்தத்தின் அப்பத்தை புசித்தார்கள். அடிமைத்தனத்தின் காலம், கர்த்தர் அங்கேயும் அவர்களை பூசித்தார். வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தர் அங்கே அற்புதத்தின் அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வருத்தத்தின் அப்பத்தை புசித்த ஜனங்கள்
தேவனுடைய வார்த்தையை கேட்டு பஸ்காவை பலியிட்டு வெளியேறின உடனே, எகிப்தை விட்டு வெளியேறினதுக்கு பிறகுதான் புரிந்து கொள்ளணும், எகிப்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது வருத்தத்தின் அப்பம். எப்போ எகிப்தை விட்டு பிரயாணப்படுகிறார்களோ அப்ப தேவன் அற்புதத்தின் அப்பத்தை கொடுக்கிறாரு. இந்த ரெண்டையும் கடந்து தேவன் சொன்னபடி வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிக்கும் போது அங்கே அவருடைய பிரயாசத்தின் அப்பத்தை அவளுக்கு தேவன் கொடுத்தாரு. காலமெல்லாம் தேவன் அற்புதம் செஞ்சுட்டு இருக்க மாட்டார். காலமெல்லாம் தேவன் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு இருக்க மாட்டார். கர்த்தரே சொன்னார். எங்க ஊழியத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஆரம்ப நாட்கள். அப்போ நாங்கள் ஒரு சர்வதேச இயக்கத்தோடு ஒரு MOU போட்டு ஊர் ஊராக போய் ஊழியங்களை செய்து கொண்டு இருந்தாங்க. ஒரு டீம் வச்சுருந்தோம். தமிழ்மாறு போய் 2 டீமாக இயேசுவை குறித்து படம் போடுவாங்க. அதுக்கு ஒரு இயக்கம் எங்களுக்கு பண உதவி செய்தது. ஒரு வாட்ச் நைட் சர்வீஸில் நான் பிரசங்கித்தேன். விசுவாசம்தான் உங்களை என்னையும் வாழ வைக்க போகுதுன்னு சொல்லி விசுவாசம் முக்கியத்துவத்தை குறித்து பேசிட்டேன். அடுத்த நாள் 1ஆம் தேதி பகல் அந்த டீமில் இருக்க ஒரு தம்பி ஃபோன் பண்ணா, பாஸ்டர் இப்போ டீமில் சொல்லிட்டாங்க இனிமேல் அவங்க ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்களாம். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நீ 4 பேருக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? நைட்டில் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கோம்? விசுவாசித்தால் அற்புதத்தை காண்பாய், அவ்வளோதான், தேவனுடைய மகிமையை காண்பாய். விடிஞ்சவன என்ன வருது? இனி சப்போர்ட் கிடையாது. எனக்கு தூக்கம் வரல. அன்னைக்கு 1ஆம் தேதி இரவுல பகலில் சொல்லியிருக்காங்க, எனக்கு தூக்கம் வரல, ஜெபம் பண்ண. கர்த்தர் எனக்கு சொன்னார், அப்படின்னா நீ காணாலுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னு அர்த்தம். தூக்கமே வரல, கர்த்தர் பேசுறார், தூக்கம் வரல. ஒரு அதிகாலை ஒரு 3 அல்லது 4 மணி இருக்கும். நம்ம பாஸ்டராவுக்கு ஃபோன் பண்ணேன் பாவூர் சத்திரத்துக்கு. சேம் வேட அவங்க சொன்னாங்க. அப்போ மண்ணா நின்றுச்சுன்னா காணானுக்குள் நுழைஞ்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு அற்புதத்தின் அப்பம் தேவையில்லையா? பிரயாசத்தின் அப்பத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நான் எங்க இருந்தாலும் சரி, பொறுமையோட ஓடும்படிக்கு கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். வியாதிகள் வரலாம், டாக்டர்கள் கைவிடலாம், வழக்குகள் வரலாம், வழக்கறிஞர்கள் கைவிடலாம், பரீட்சை வரலாம். வாத்தியாரே சொல்வார் மாடு மேய்க்க போகணுன்னு. நான் ஒரு சம்பவத்தை ஒரு தம்பியை பற்றி சொன்னேன். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் 6ஆவது வகுப்புக்குள்ளே போனதுக்கு பிறகு தான் எனக்கு இங்கிலீஷில் 26 எழுத்துனே தெரியும். இந்த யூன்னு ஒரு எழுத்து இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. 6ஆவது வகுப்பு போகும்போது தான் தெரியும் அந்த யூங்கிற எழுத்து. அப்போ எப்படி படிச்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். 6ஆவது வகுப்பில் முதல் மாத தேர்வில் கணக்கில் 100 மார்க் எடுத்துட்டேன். இங்கிலீஷில் வெறும் 10 மார்க்கு. பேப்பர் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு நான் ஸ்கூலுக்கு போகல. ஏதோ ஒரு சாக்கு போய் சொல்லி வீட்டில் இருந்துட்டேன். டீச்சர் எங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கினவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா பேப்பரும் ஒன்றா கட்டி எங்கள் கிராமத்து வழியாக வேறு ஊருக்கு போகிற ஒரு பொண்ணுகிட்ட பேப்பரை கொடுத்து அவங்க வீட்டில் போய் கொடுத்துருன்ட்டாங்க. அந்த பிள்ளை வந்து என் கையில் பேப்பரை கொடுத்துட்டு எங்கள் அக்கா பக்கத்தில் நிற்காங்க. என்ன செய்யன்னு தெரியல. உடனே 100 மார்க் கணக்கு தூக்கி வச்சேன், 95 சயின்ஸை தூக்கி வச்சேன், கடைசிக்கு இங்கிலீஷை வச்சேன். ஏன்னா அதில் 10 மார்க்கு. இதுதான் என்னுடைய பள்ளிக்கூட ஆரம்பம், 6ஆவது வகுப்பு ஆரம்பம். ஆனால் அதே 6ஆவது வகுப்பில் கடைசி மாத பரீட்சையில் 63 68 எடுத்தேன். சரியா சொல்ல தெரியல, 63 68. ஆனால் 10ஆவது வகுப்பில் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். எப்படின்னா இங்கிலீஷை வச்சு தான். இங்கிலீஷ் மார்க்குனால தான் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்டே வந்தேன். எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? நம்மகிட்ட எது இல்லையோ அதை கொடுக்கிறவர் கர்த்தர். வேதம் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் டீச்சர் திட்டுவாங்க, டீச்சர் கடிந்து கொள்வாங்க. ஆனால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும். என்ன அருமையான வசனம் பாருங்க. நான் படிப்புக்காக மாத்திரம் சொல்லலை, எந்த விதத்திலே நம்ம ஞானத்தில் குறையா இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். நம்ம குறை உள்ளவர்னு அவருக்கு தெரியும். பஸ்கா பண்டிகையை கொண்டாடும் போது
புளிப்பில்லாத அப்பத்தினாலே பஸ்கா அப்பத்தை சுடுவாங்க. ஏன்னா அந்த அப்பம் இயேசுனுடைய சரீரத்தை குறிக்கிறது, பாவம் இல்லாதது. ஆனால் பெந்தெக்கோஸ்தே அன்னைக்கு அப்பத்தை சுட்டு ஆசாரியன் வானத்துக்கு நேரம் தூக்கி நன்றி பலியை செலுத்தும் போது அந்த அப்பத்தில் புளிப்பை சேர்க்கிறாங்க பெந்தெக்கோஸ்தே நாள் அன்னைக்கு. ஏன்னா அது நிலத்தினுடைய விளைச்சலுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது. அப்ப பூமியில் இருக்கிறது எல்லாத்துலயும் புளிப்பு இருக்கு, குறை இருக்குன்னு அர்த்தம். அப்ப பெந்தெக்கோஸ்துனால என்ன அர்த்தம்? குறை உள்ளதுன்னு அர்த்தம். புரிந்து கொள்ளணும். பெந்தெக்கோஸ்துனா பரிசுத்தவான்கள் அர்த்தம் கிடையாது. பெந்தெக்கோஸ்துனால என்னதுதான்? குறைவு இருக்கு. வேத்திரும்படியாக்குன்னு சொல்றேன். பெந்தெக்கோஸ்து பண்டிகைனால என்னதுதான் அது? அந்த அப்பம் எப்படிப்பட்ட அப்பம்? குறை உள்ள அப்பம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம தான் பரிசுத்தவான்கள். கர்த்தர் ஒருவரை தவிர பரிசுத்தவான் ஒருவனும் இல்லை. அவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம், அவ்வளவுதான். இப்பதான் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஓடத்தை துவக்கி இருக்கிறோம். கர்த்தர் வரும்போது தான் தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னு. நம்ம அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்துட்டு பேசுறோம், நான் நல்லா ஓடுறேன், நான் அவங்கள விட நான் பரிசுத்தம் இல்லையா? ஒப்பிடத்தக்கவர் கர்த்தர் ஒருவர் தான். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்தில் மட்டும் யாரோடையும் ஒப்பிடுறதும் இல்லை, யாரோடையும் அவர் காம்ப்ரமைஸ் ஆகுறதும் இல்லை. அப்போ பாருங்களேன், சுறுசுறுப்பை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் சொல்வார் எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள்ள அப்படிங்கிறார். ஆனால் பரிசுத்தத்தை பற்றி சொல்லும்போது அவர் நான் பரிசுத்த, ஆகவே நீங்களும் பரிசுத்தலாக இருங்க. இந்த அவரை போல பரிசுத்தமாறு இவரை போல பரிசுத்தமாறி ஒப்புமையே கிடையாது. அந்த பரிசுத்தை தான் இந்த கர்த்தர் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். தங்கச்சிமார், தம்பிமார், கவனிங்க. நான் இன்னைக்கு உள்ள சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் என்ன நடக்குன்னு. சில பிள்ளைகள் மரத்தடியில் உட்காந்து செல்ஃபோன் தான் ஃபுல்லாக. ஒருவேளை ஒர்க் ஃப்ரம் ஹோமோன்னு நினச்சேன், ஏதோ ஆஃபீஸ் வேலை நடக்கும் போல அப்படின்னு. ஆஃபீஸ் வேலை ஒன்றும் கிடையாது. ட்ரக் மாறுறீங்கன்னு அர்த்தம். கவனம். அம்மா அப்பாவுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, ஆனால் சாத்தானுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். கவனம். எங்கேயோ ட்ராக்கில் விழுறோன்னு அர்த்தம். தப்பிக்க முடியாது தம்பி, தப்பிக்க முடியாது தங்கச்சி, கவனம். அது கொடுமையான பாதாளம். அது கொலைக்கும் கொண்டு போய்விடும், அவமானத்துக்கு நிந்தை கொண்டு போய்விடும். எதை இழந்தாலும் சம்பாதிக்கலாம், சாட்சி இழந்துட்டீங்கன்னா சம்பாதிக்கவே முடியாது. கவனம். சாட்சி ரொம்ப முக்கியம். பொதுவாக பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னா என்ன படிச்சிருக்காங்க, எவ்வளோ சம்பாதிப்பாங்கலாம் கேட்க மாட்டாங்க. முதல் கேள்வி அவங்க எப்படின்னு தான் கேட்பாங்க. ஊரே சொல்லும் அவங்க இப்படி எப்படின்னு. கவனம். நம்ம உலகத்தை 2 கண்ணில் பார்க்குறோம், ஆனால் உலகம் ஆயிரக்கணக்கான கண்களாலே உங்களை என்னையும் பார்த்துட்டு இருக்கு. ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு நடத்தை, ஃபேஸ்புக்கில் என்ன போடுறோம், இன்ஸ்டாவில் என்ன போடுறோம், எல்லாம் உலகம் பார்த்துட்டு இருக்கு. கவனம். இயேசுவை போல பரிசுத்தமாக இருந்தா இயேசுவை போல ஓடி முடிக்கலாம். இயேசுவை போல தியாகம் இருந்தால் இயேசுவை போல ஜெயமாய் முடிக்கலாம். பவுலும் அதே மாதிரி சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள்ங்கிறார். அப்ப பவுலும் ஆண்டவருக்கு இணையாய் அவர் ஓடி இருக்கிறார். அவர் ஒரு குட்டி இயேசுவா தன்னை காட்டுறார். அப்ப நீங்கள் நாளைக்கு எப்படி இருக்கிறோம்? அவரை பின்பற்றுகிறோமா? அவரை போல நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையாய் நீங்கள் நானும் ஓட வேண்டியவளாக இருக்கிறோம். பொறுமையாய் ஓடணும். அப்ப நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், அப்புறம் பொறுமையான ஓட்டம். ஸ்தோத்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நேரம் இல்லை அப்படின்னாலே நான் வேகமாய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அடுத்து நம்முடைய இந்த இந்த கத்த இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடும்போது இன்னொரு சம்பவத்தை நம்ம ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கேரியாத் ஆற்றண்டை வச்சும் அவரை போஷிச்சாரு. சாரிபாத் வீட்டில் கொண்டு போயும், சாரிபாத் விதவை வீட்டில் வச்சும் அவரை போஷிச்சாரு. 2 இடத்துலையும் நன்மை அவருக்கு கிடைச்சது. அப்படி தேவை சந்திக்கப்பட்டுச்சு. வெவ்வேறு முறையிலே, வெவ்வேறு வழியிலே தேவன் தேவைகளை சந்திச்சார். ஆனால் அந்த தேவைகளை வெவ்வேறு முறையிலே சந்திக்கிறாரே, அவர் மாறாதவர். முறைகள் மாறலாம், வழிகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தர் ஒருவர் மாறாதவர்.
அதான் யோபு அழகா சொல்றாரு, அவர் செய்ய நினைத்தது. அப்ப அவர் செய்ய நினைத்து தடைப்படாம இருக்கணும்னா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அவர் சொல்றபடி நம்ம கீழ்ப்படியணும். தீர்க்கதரிசன போய் கேரி தாட்டை ஒழிச்சுக்கிறனா ஒழிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். சாரிபாத் ஊருக்கு போனா போகணும், அவ்வளவுதான். நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறத விட ஊர் உலகத்து வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க மற்றவங்க விசில் சத்தத்தை கேட்டு ஓட மாட்டாங்க. அங்க ஒருத்தர் நிக்கிறாரு, ரெஃப்ரி அல்லது அம்பையர் யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு, அவருடைய துப்பாக்கி சவுண்டையோ அவருடைய விசிலை கேட்டு தான் அவங்க ஓடுவாங்க. அப்படி ஓடி அவங்க எல்லையை தொட்டா தான் அவங்களுக்கு அந்த கிரீடம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம யார் விசில் சத்தத்துக்கெல்லாம் ஓடுறோம்? கவனம். தீர்க்கதரிசியை கர்த்தர் எல்லா சூழலும் நடத்தினாருன்னா அவர் கர்த்தருடைய சத்தத்துக்கு காத்திருந்தார். இன்னைக்கு நம்ம யார் யார் சத்தத்தை எல்லாமா கேட்கிறோம்? டிவியை திறந்தாச்சுன்னா 24 மணி நேரம் பல சத்தங்கள் வருது. இல்லை, நான் சொல்றது செக்யூலர் டிவியை சொல்லல, இந்த கிறிஸ்தவ உலகம் சொல்லிட்டு ஒரு டிவி இருக்குதே, இதுகளை தான் பேசுறேன். யூடியூப்பை திறந்தாச்சுன்னா யார் யார் சத்தமெல்லாம் கேட்குது. கவனம். உங்களை என்னையும் அழைச்சிருக்கிற, உங்களை என்னையும் நடத்தி கொண்டு வருகிற, உங்களை என்னையும் இந்த ஓட்டத்திலே பயிற்சிவித்துக் கொண்டிருக்கிற, அவளோடு நம்ம ஓடி முடிக்கணும் எதிர்பார்த்து ஒருத்தர் காத்திருக்கிறாரே, அவர் சத்தத்தை கேட்டு ஓடுறமான்னு பாருங்க. அதுதான் முக்கியம். அவர் மாறாதவர். ஆள் பார்த்தெல்லாம் விசில மாற்ற மாட்டார், ஆள் பார்த்தெல்லாம் சைகெல்லாம் காட்ட மாட்டார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். நீங்களும் நான் ட்ராக் மாறணும்னா அவ்வளோதான், அவுட்னா அவுட். அப்போ இந்த ஓட்டத்தை நம்ம நீங்களான எப்படி ஓடணும்னு யோசித்து பாருங்க. ரொம்ப கவனம் தேவை, ரொம்ப ரொம்ப கவனமாய் நீங்கள் நானும் ஓட வேண்டியவர்களாக. முதல் காரியம் கவனமாய் அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் நானும் ஓடணும். இரண்டாவது காரியம் இது நமக்கு பயிற்சி தேவை. மூணாவதா இந்த ஓட்டத்துக்கு நமக்கு அடிப்படையில் என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடணும், பொறுமையோட ஓடணும். இங்க பார்க்கிறோம் நம்ம ஓட்டம் விசுவாச ஓட்டமா இருக்கும். அது கண்ணுக்கு தெரியல, நம்ம கண்ணுக்கு முன்னால இல்லை. ஆனால் வேத வசனத்தின்படி நீங்களும் நானும் அதை விசுவாசித்து அந்த வேத வசனத்தின்படி ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது ஒரு விசுவாச ஓட்டம். ஆண்டவர்களை வந்த உடனே அப்படியே பொண்ணா வந்து கொட்டாது. ஒல்லியா இருக்கிறாலும் உடனே குண்டாயிட மாட்டாங்க. கொஞ்சம் பேர் நம்ம அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். எங்க ஊர்ல ஒருத்தர் வந்து புதுசா அப்பதான் ஆண்டவர்களை வந்திருந்தார், ஒரு அரசு அதிகாரி. அவர் ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். தம்பி உங்களை பார்க்கணும்னாரு, வாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப அவர் சொன்னார், என் கூட வேலை பார்க்குற இன்னொரு பெந்தகோஸ்தக்காரர் ஒரு காரியத்தை சொன்னாருன்னாரு. என்ன சொன்னாருன்னு கேட்டேன். நீங்க சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொன்னாரு அப்படின்னாரு. நீங்க இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் வேத கோயிலுக்கு போக ஆரம்பிச்சேன் தம்பின்னாரு. சரி ரைட்டு. அடுத்த வார்த்தை அவர் சொன்னாரு, எனக்கு கல்லூரியில் எனக்கு ஒரு மகன் இருக்கா, கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கா, ஃபைனல் இயர் படிக்கிறா. அந்த எனக்கு சொன்னவர் சொன்னாரு, நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொன்னாருன்னாரு. சொன்னாலும் பெந்தகோஸ்த ஊழியக்காரர், ஆனால் ஒரு வேலையும் செய்கிறார். அவர் சொன்னாராம், ஞானஸ்நானம் எடுத்தா ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னாராம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் சொன்னேன், நான் படிக்கிற பைபிளில் எங்கேயும் அப்படி இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், ஜனங்கள் உங்களை என்ன ஏமாத்த பார்க்குறாங்க. சில பேர் கண்ணை மூடிக்கிட்டு கருப்பாக தெரியுதும்பாங்க. கண்ணை மூடிட்டு பார்த்தா எப்படி தான் தெரியும்? கருப்பாக தான் தெரியும். யாராவது உங்க வந்துட்டு கருப்பாக தெரியுதுன்னா சொல்லுங்க, எப்போ கண்ணை திறந்து பாரியா, கண்ணை மூடிட்டு பார்த்தா எப்படி தான் தெரியும்? கருப்பாக தான் தெரியும்னு சொல்லணும். இன்னைக்கு தான் ஃபேமஸ், கண்ணை மூடிட்டு கருப்பாக தெரியுதுங்கிறது. ஏமாந்துடாதீங்க. சத்திய வசனம் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்லுது? கண்ணுக்கு முன்னால தெரியாம இருக்கலாம் ஐயா, தேவன் நம்மளோடு பேசின வார்த்தைகள், தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற தரிசனங்கள் கண்ணுக்கு முன்னால தெரியாம இருக்கலாம். வார்த்தை எப்படி மாம்சமாச்சோ அதேபோல தரிசனங்களும் இந்த வாக்குத்தத்தங்களும் தேவன் கொடுத்திருக்கிற சகலமும் ஒரு நாளில் ரூபம் கொள்ளும், நம்ம காணக்கூடியதாய் மாறும். கர்த்தர் அதுக்கு தான் உங்களை என்ன அழைச்சிருக்கிறாரு. அப்ப இந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம்?
விசுவாச ஓட்டம். விசுவாச ஓட்டம். விசுவாசம் இல்லைன்னா இந்த ஓட்டத்தில் ஓடவே முடியாது. அடிப்படையே விசுவாசம். கர்த்தர் மேல விசுவாசம், காண முடியாதவை மேல விசுவாசம், வார்த்தையில தேவனுடைய வார்த்தை மேல வைக்கிற விசுவாசம் தான் இந்த விசுவாசம். இன்னைக்கு விசுவாசம்னா நிறைய பேர் தவறாய் டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் விசுவாசம் என்னது, இப்போ சொன்ன மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அது நடந்துடும் இது நடந்துடும். இயேசு கிறிஸ்து மந்திரத்திலே மாங்காய் பழுக்க வைக்கிற ஆண்டவர் அல்ல. நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே, ஒரு ட்ராக்குக்குள்ளாக கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். அந்த ட்ராக்ல சரியாய் நீங்கள் நானும் ஓடும் போதுதான் கர்த்தர் நம்முடைய ஆஸ்வதிக்கிறார். அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளணும், இந்த ஓட்டம் ஒரு விசுவாச ஓட்டம். இந்த விசுவாச ஓட்டத்தில் நீங்களும் நானும் தொடர்ந்து ஓடணும். இந்த ஓட்டத்தை பற்றி தான் பவுலடியார் சொல்கிறார். தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய பார்வையில் எப்படி தெரியும்? அவரை சிறைச்சேதம் பண்ணிட்டோம் ஐயா, அவரை கொண்டுட்டோம். உலகம் சொல்லும், அதிகாரம் சொல்லும், பார்த்தவங்க சொல்லுவாங்க. பவுலடியார் கன்ஃபஸ் பண்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சிட்டேன். அடுத்து சொல்றதான் ஹைலைட், விசுவாசத்தை காத்துக்கொள்ள. அப்ப ஓட்டமே எதுக்கு தான்? விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு தான். யூதா எழுதும்போது 3வது வசனத்தில் சொல்லுகிறார், பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதி உணர்த்த நான் மனதுள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டதுங்கிறார். போராட்டமே எதுக்கு தான்? விசுவாசத்தை காத்துக்கொள்ளத்தான். பிரச்சனை வருதா, குழப்பம் வருதா, பிரிவினை வருதா, கடன் வருதா, வியாதி வருதா, அப்ப இதெல்லாம் எதுக்கு வருது? நம்ம விசுவாசத்தை சோதிப்பதற்கு தான். அப்ப இந்த விசுவாசத்தை காத்து கொள்றதுதான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்க போராட்டம். அதான் அழகா சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இங்க அதான் பவுல் சொல்றார், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசத்தை காத்துக்கொண்டோங்கிற தைரியம் இருக்கணும். கர்த்தர் இன்னைக்கு அந்த ஓட்டத்தை ஓடும்படிதான் இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் அழைக்கிறார். விசுவாச ஓட்டங்கிறது தடைகளை பார்ப்பதல்ல, வாய்ப்புகளை காண்பது. தடைகள் நிறைய வரலாம். இப்ப சொன்னமே, இதெல்லாம் பிசாசு கொண்டு வரும் தடைகள், பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள், குழப்பங்கள், கடன்கள், கண்ணீர்கள், இது எல்லாம் நமக்கு தடைகளாய் தெரியலாம். ஆனா கர்த்தர் அதை பார்க்கும்படி நம்மளை அழைக்கவில்லை. மாறாக தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களையும் தேவன் நமக்கு உருவாக்கி தருகிற வாய்ப்புகளையும் பார்க்கும்படிதான் கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கானான் நோக்கி பயணப்படுறாங்க. அதற்கு முன்பாக 12 வேவுகாரர்களை அன்றைக்கு அனுப்புனாங்க. 12 வேவுகாரரை போய் பார்த்துட்டு வர்றாங்க. 10 பேர் மெஜாரிட்டி சொன்னாங்க, போகவே வேண்டாம். அவருடைய பார்வைக்கு நாங்கள் அவங்க ராட்சசனை போல இருக்காங்க, அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளியில போல இருக்கிறோங்கிறாங்க. அரணான பட்டணம், இருப்பு ரதங்களை வச்சிருக்காங்க. ஆனா 2 மைனாரிட்டி ஆட்கள் சொல்றாங்க, 2 பேர் மைனாரிட்டி ஆட்கள் சொல்றாங்க, நாம இப்ப போனோம்னா உடனே அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அது காலேப் சொல்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். 10 பேர் என்ன சொல்றான்? வேண்டாமே வேண்டாம். ஏன்னா அவன் பார்வைக்கு எல்லாமே என்னதான் தெரியுது? தடைகள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், எதிரி ஆட்களுடைய சரீர பலன், அதான் அவனுக்கு தெரியுது. ஆனா இந்த தேவ மனுஷன் இருக்கிறானே, வேதம் சொல்லுகிறது இவனுக்கு வேற ஆவி இருந்துச்சு அப்படின்னு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவை என்ன ஆவி தேவை? இன்னைக்கு உலகத்துல பயத்தை உண்டாக்குதே இந்த ஆவிகள் இல்ல, வேற ஆவி, வித்தியாசமாய் பார்க்க வைக்கிற ஆவி. நேரம் ஓடிட்டு இருக்கு. ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் MBA படிக்கும்போது ஒரு அது என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொன்னாங்க.
என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு செருப்பு தைக்கிற கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க, செருப்பு தயாரிக்கிற கம்பெனி. அப்போது அதுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. விளம்பரம் கொடுத்தாங்க, 2 பேரும் வந்தாங்க. அப்போ 2 பேரும் அனுப்பி அந்த ஊருக்கு போய் பார்த்துட்டு வாங்க, அங்கே கடை ஆரம்பிக்கலாமான்னு பார்த்துட்டு வான்னு இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிற ஆட்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. போயிட்டு வந்தாங்க. ஒருத்தர் வந்து சொன்னால், அந்த ஊரில் கடையே ஆரம்பிக்க முடியாது, கடை ஆரம்பித்தா லாபம் வராது, தொழில் நடக்காது அப்படின்னு. அப்போ என்ட்ரி பண்ணுறது கேட்குறாரு, ஏன் அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், அந்த ஊரில் ஒருத்தருமே செருப்பு போடலைங்க, செருப்பே என்னன்னே அவங்களுக்கு தெரியலை, அங்கே போய் செருப்பு கடை போட்டால் எப்படி விற்கும் அப்படின்னு. சரி, ஓகே உட்காரு. அடுத்த ஆள்கிட்ட கேட்குறான். அவன் சொல்கிறான், அந்த ஊரில் ஒருத்தருமே செருப்பு போடலைங்க, நமக்கு நல்ல வாய்ப்பு, நம்ம போய் செருப்பு அந்த ஊரில் அறிமுகப்படுத்திட்டோம்னா போட்டியே கிடையாது, நம்ம தான் நம்பர் 1 பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னா. வித்தியாசம் புரியுதா? ஒரே சம்பவம், 2 பேருடைய பார்வை வித்தியாசம். ஒன்று அவிசுவாசம், நம்பிக்கையின்மை, சோர்வு, நெகட்டிவான காரியத்தையே பேசிட்டு இருக்கிறது. இன்னொரு கூட்டம் எப்படி? வாய்ப்புகளை பார்க்கிறது, வாக்கு தத்தங்களை பார்க்கிறது, தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கிறது. இது இன்னொரு கூட்டம். விசுவாச ஓட்டங்கிறது இதுதான். நமக்கு முன்னால தேவன் வைத்திருக்கிற வாய்ப்புகள் என்ன, தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், அதை பார்த்து ஓடுறதான் இந்த ஓட்டம், இந்த விசுவாச ஓட்டம். அப்போ இன்னைக்கு நமக்கு அந்த வேற ஆவி தேவை. மற்றவர்களை போல இல்லை, மெஜாரிட்டியாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது இல்லை, நாம் மைனாரிட்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவை வித்தியாசமான ஒரு ஆவி, வித்தியாசமான ஆவி. இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர்ட்ட நம்ம கேட்கணும். இந்த ஓட்டத்தை நான் விசுவாசத்தோடு ஓடி முடிக்கணும்னா எனக்கு வித்தியாசமான ஆவியை தாங்க. கடைசியாய் ஒரு வசனத்தை வாசி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். இது யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல. அவர்னா யாரு? இயேசுவே. நான் இயேசுவானவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றார். யோவான் ஸ்நானகன் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த வேலையை நிறைவேற்றிட்டாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும், அறிமுகப்படுத்திட்டாரு. அவர் தான் ஃபோர்ரன்னர், இயேசுவை வழியை ஆயத்தப்படுத்திட்டாரு. அவருக்கு ஞானஸ்நானமும் கொடுத்துட்டாரு. அவர் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே யோவானை குறித்து வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் ஆக்கியோன் எழுதுகிறார், யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? தேவகுமாரனுக்கே ஞானஸ்நானம் கொடுத்துட்டேன் ஐயா. நான் யார் தெரியுமா? பாவமே அறியாத ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்துக்கு தேவகுமாரனை அறிமுகப்படுத்தி வச்சதான் நான் தான் அப்படின்லாம் அவர் பேசல. நான் அவ்வளோ பெரிய ஆளு, ஜெயமான ஓட்டக்காரன், நான் தான் சூப்பர்மேன், நான் தான் பெரிய அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, அல்லது நம்ம ஊர் பாஷையில் பிஷப்பு அப்படிலாம் அவர் பேசல. வேதம் சொல்லுகிறது, தன் பணிவிடை ஓட்டத்தை. என்ன ஒரு வார்த்தை, யோசித்து பாருங்க. யோவான் ஸ்நானகனுக்கு இணையா ஒருத்தமே பிறக்கல இந்த பூமியில வேதம் சொல்லுது. ஆனா அப்படிப்பட்ட மனுஷனுடைய ஊழியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்தே வருகிறது, அவர் பணிவிடை ஓட்டத்தை முடித்தார். நம்ம ஓட்டம் விசுவாச ஓட்டமா இருக்கலாம், நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நம்ம பொறுமையாய் ஓடலாம், ஒரு நாளிலே அழிவில்லாத கிணத்தை பெறப்போறோங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் நானும் பணிவிடைக்காரங்கன்றதை மறந்துடக்கூடாது. பணிவிடைக்காரர்கள். நம்மளே மேன்மை கொள்ள, நம்மளே பெருமைப்பட ஒண்ணுமே இல்லை. பாஸ்டராவும் நானும் பேசிருக்கும் போது பல நேரங்களில் ஒரு வார்த்தையா சொல்லுவாங்க, நானும் இப்போ சொல்ல பழகிருக்கேன். இமயமலைக்கு மேலே ஏறி நின்னாலும் நம்ம 5 அடினா 5 அடி தான். எத்தனை பேருக்கு புரியுது? இமயமலையில் ஏறி நின்றுட்டானா யார் தெரியுமா? உலகத்திலே நான் தான் வளர்ந்தாளு அப்படின்னு பேச முடியாது. நம்ம அளவு என்னன்னு நமக்கு தெரியும். நம்மளை பெருமை கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லை.
கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் நானுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். பவுல் போன்ற பரிசுத்தவான்கள் செய்த அந்த ஊழியத்தில், தேவ தூதர்களும் செய்ய விரும்புகிற இந்த ஊழியத்தில் எங்களை போல ஒருத்தர் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருன்னா இதுக்கு நாங்கள் எவ்விதத்திலும் தகுதியானவங்க இல்லை. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. பணிவிடையின் ஓட்டம். இன்னைக்கு பணிவிடை செய்கிறதுக்கு ஆட்களே இல்லை. இல்லை, பணிவிடை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. மைக்க பிடிக்கவும் முன்னால் நிற்கவும் இல்லை, அதுக்கு தான் இன்னைக்கு ஆட்கள் இருக்கான். புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம், நம்முடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி. பணிவிடை ஓட்டத்தை செய்து கொண்டிருக்கோமா? கவனம், கவனம். நீங்களான உண்மையிலேயே ஆவிக்குரியவர்கள்னா, வேத வசனத்தோடு இருக்கணும்னா நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? பணிவிடையின் ஓட்டமாக இருக்கணும். அவர் சொல்றாரு பாருங்க, நான் பாத்திரன் அல்ல. எதுக்கு பாத்திரன் அல்ல? அவர் பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. எவ்வளவு தாழ்த்துறாரு பாருங்க. நம்ம ஊர் பெந்தகோசம் மாதிரி வாயில தாழ்த்தலை. பார்த்துருக்கீங்களா? பாட்டு பாடும்போது எப்படி பாடுவோம்? நான் புழு, நான் கந்தல், குப்பை பாட்டில் இருக்கும். வீட்டுக்கு போனால் தெரியும் இது புழுவா பாம்பா அப்படின்னு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காட்டுறார். அவர் சொல்றாரு, அவர் பாதரட்சியை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, நான் பணிவிடையின் ஓட்டத்தை நிறைவேற்றினேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒரு நாளில் கர்த்தர் வரப்போகிறார். அது நம்ம இந்த பூமியை விட்டு கடந்து போக போகிறோம். அன்னைக்கு தைரியமாக சொல்லணும், கர்த்தர் எனக்கு நியமித்த ஓட்டத்தில் விசுவாசத்தோடு பொறுமையாய் ஓடி இந்த பணிவிடையின் ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கிறேன். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய